இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில இணைப்பாளராக திகழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வீரத்தியாகி குமரி பாலன் அவர்களுடைய 33வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு குமரி மாவட்டம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா ஒன்றியங்களிலிருந்தும் அந்த வாகன பேரணியானது தொடங்கி இன்றைக்கு ஐயா அவர்களுடைய சமாதி இருக்கக்கூடிய நினைவிடம் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் பகுதியில அந்த நிகழ்ச்சியானது இப்போ நிறைவாக இங்க எல்லோரும் வந்து அவருக்கு மலரஞ்சலி மரியாதை செலுத்தி அவருக்கு பூஜைகள் செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த இந்த குமரி பாலன் அவர்களுடைய நினைவு தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். கோழைகள் எதிர்த்து போராட துப்பில்லாத வக்கற்றவங்க பயங்கரவாதங்கிற பேர்ல இந்துக்களை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். குமரி பாலன் அவர்கள் இந்துக்களினுடைய ஆன்மா, வெறும் குமரியினுடைய அடையாளம் இல்ல, ஒட்டுமொத்த இந்து முன்னணியினுடைய ஒரு அடையாளம். ஒரு குமரி பாலன் அவர்கள் லட்சியத்தை அழிக்க முடியாது. அந்த லட்சியம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய மனதில் இன்றைக்கு லட்சிய தீபமாக மாறி இன்றைய தினம் பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு குமரிபாலன் எல்லாருடைய மனங்களிலும் இருந்து அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா இன்றைக்கு எல்லாருடைய மனங்களின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறார், புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பயங்கரவாத எதிர்ப்பு நிகழ்ச்சியாக தமிழகம் முழுக்க அனுசரிக்கிறோம். இந்த கோழை கூட்டம் இன்னைக்கும் பல இடங்கள்ல இருக்கு, உலகம் முழுக்க. நீங்க பார்க்கலாம், பக்கத்து மொராக்கால இருந்து ஸ்பெயின் நோக்கி ஓடுறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல பயங்கரவாதத்தின் மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா பயங்கரவாதத்தை எடுத்தவர்களுக்கு அதனாலேயே முடிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல இந்து அறநிலையத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க நிதி சரியா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி என்ன? இல்ல, 5 வருஷத்துக்கு 3000 கோயில் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்னா வருஷம் போடுறது நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க தெரியல. பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். இந்த ஆண்டுக்கான செயல் திட்டம் இது. இந்த வருஷத்துக்கு இத்தனை கோயில்களை நாங்க எடுத்து புனரமைப்போம், இல்ல இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம். ஒட்டுமொத்தமா 5 வருஷத்துக்கு 3000 கோயில் அப்படி சொல்லிட்டு சொன்னா இது என்ன கணக்குல சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே போல கோயில் நிதியிலிருந்து பல நலத்திட்டங்களை செய்திருக்காங்க. நல்ல விஷயம்தான், நல்ல திட்டங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்ல. ஆனா பாருங்க, மற்றவர்களுக்கு அரசாங்க நிதியிலிருந்து செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கல. உதாரணத்துக்கு ஹஜ் யாத்திரை போகணுமோ இல்ல வேற ஏதாவது போகணுமோ, அவர்களுக்கு இந்த அரசாங்கம் முஸ்லீம்கள் என்ற பெயர்ல, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல அவங்களுக்கு அரசாங்கம் செய்ய தயாரா இருக்கு. இந்துக்களுக்கு அறநிலையத்துறை பணத்துல இருந்து செய்யறதுல எங்களுக்கு குறைபாடு ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்துக்கள் அரசாங்கம் ஒரு பொருட்டா கருதுறது இல்லை. அப்போ இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள், டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பாகுபாடு காமிக்கிறாங்க. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு, இந்துக்களுக்கு ஒரு நிலைப்பாடு, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய். இந்த நிலைப்பாடு என்பது ஒரு மோசமான ஒரு செயல். அதனால தாவேக அரசினுடைய இந்த பட்ஜெட்டு அவர்களுக்கு ஒரு கத்துக்குட்டித்தனமாக இருக்கு. இன்றைக்கு குறிப்பாக இந்து சமயத்தவர்களுக்கு, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான உதவி செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இல்லை. பார்க்கணும்னா ஒரு 800 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்துக்களுக்கு கொடுக்கறது இல்லை. எல்லாருக்குமான அரசு, நான் எல்லாருக்குமான முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்களும், அவரை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும், அவருடைய அரசாங்கமும் உண்மையிலேயே அப்படி நடக்குதான்னு அவங்கள சோதனை பிடிக்கும். கடந்த திமுக ஆட்சியும் இப்போ தாவேக ஆட்சியும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது எப்படி இல்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது திராவிட மாடல் அரசு, இது திருச்சபை மாடல் அரசு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது.